கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டான், மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசிக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளானவன். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தரலௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். எவ்வளவு தெளிவாக இறைவன் சொல்கின்றான். நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவிகள், உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேர்த்து சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் ஆசையாக கட்டிய உங்கள் மாளிகைகள், நீங்கள் இழப்பை அஞ்சுகின்ற, நஷ்டத்தை அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரங்கள், இவை அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அல்லாஹ்வை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் இறைவனின் அதாபை எதிர்பாருங்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற கேடுகட்ட கூட்டத்திற்கு ஹிதாயத்தில் சேர்க்க மாட்டான் என்று இறைவன் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவி மக்களை விட அதிகமாக, சொத்துக்களை விட அதிகமாக, உறவுகளை விட அதிகமாக, பெற்றோர்களை விட அதிகமாக, உலகில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக, ஏன் உயிருக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளானவன், அவன் வழிகேடன், அவன் ஃபாசிக், அவன் ஹிதாயத்திற்கு தகுதி அற்றவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான்.